ராகவேந்திர சுவாமிகளுடைய கனிவையும் அன்பையும் பார்த்த நவாப் அவரை தவறாக புரிஞ்சுக்கிட்டதை உணர்ந்து வருத்தப்படுறதோட போன வீடியோவில் முடிச்சிருந்தோம். இந்த வீடியோவில் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத பார்க்கலாம். ஸ்ரீ மூலராமர் பூஜை நல்ல விதமாக நடக்குது. மூலராமருக்கு நெய்வேத்தியமாக வைக்க வேண்டிய நேரம் வருது. நவாப்போட நிலை ரொம்ப திண்டாட்டமாக ஆயிடுது. திவான் சொன்னது கேட்டிருந்தா பரிச்சிருக்க மாட்டேனே, மாமிசத்தை மட்டும் எடுத்தாருன்னா எவ்வளோ பெரிய அவமானமாக ஆயிரும், வெங்கண்ணா சொன்னது முதலே கேட்காம விட்டுட்டேனே அப்படின்னு மனசுக்குள்ள ரொம்ப வருத்தப்படுறாரு. திவான் வெங்கண்ணா நவாபோட நடவடிக்கைகளை கவனிச்சுட்டே இருக்கவர். இவர் ஏதோ தவறு பண்ணியிருக்காரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு. அதே நேரம் ராகவேந்திர சுவாமிகள் கிட்ட மனசார வேண்டிக்கிறாரு, நீ தான்ப்பா இவரை மன்னிக்கணும் அப்படின்னு. ராகவேந்திர சுவாமிகளும் மண்டலத்துல இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து அந்த பூஜா பொருட்கள் மேல அடிக்கிறாரு. அதோட நவாபை பார்த்து உங்களோட காணிக்கையை மூலராமர் ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னதும் நவாபால தாங்கிக்க முடியல. அதே நேரம் சிஷ்யர் தட்டை மூடி வச்சிருக்கிற பட்டி துணியை அகற்ற அதை பார்த்து நவாபு சுவாமிஜின்னு பலமா கத்துறாரு. ஆமா, இப்போ அந்த வெள்ளித்தட்டுல இருந்த மாமிசங்கள்லாம் மறைஞ்சு பழங்களும் நறுமணம் வீசக்கூடிய மலர்களும் இருக்கு. நவாபால தன்னோட கண்களை நம்ப முடியல. கண்களை கசக்கிட்டு பாக்குறாரு. அதுல மாமிசம் இல்லவே இல்லை. நவாபுக்கு துக்கம் தொண்டை அடைக்குது. எதையுமே வெளியே சொல்லவும் முடியல. எல்லாரையும் போல அவரும் பிரசாதத்தை வாங்கிக்கிட்டு அவரோட மத முறைப்படி மண்டிக்கிட்டு வணங்கி செலாம் வச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அங்கிருந்து கிளம்பினாரே ஒழிய நவாபோட மனசு முழுக்க ராகவேந்திர சுவாமிகளே நிறைஞ்சிருந்தாரு. ஒரு சில நாட்கள் கிடக்குது. நவாபோட முகத்துல ஒளி இல்லாம தான் செய்த தவறையே நினைச்சு குற்ற உணர்ச்சியில இருக்காரு. எப்பேற்பட்ட தவறு செஞ்சுட்டேன், எப்பேற்பட்ட மகான நான் சோதனை பண்ணிட்டேன், திவான் சொன்னப்பே நான் கேட்டிருந்திருக்கலாமே அப்படின்னு மனசுக்குள்ள வருத்தப்பட்டு இருக்காரு. என்கிட்ட ஒரு வார்த்தை அவர் கேட்டிருந்தாருனா கூட, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு கேட்டிருந்தாருனா கூட எனக்கு மனசு ஆறி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பூஜையில நான் சொல்லணும்னு முயற்சி பண்ணப்ப கூட என்னால பேச முடியலையே, ஒருவேளை நான் அவமானப்படக்கூடாது அப்படிங்கறதுனால அவர் தான் என்ன பேச விடாம செய்திருக்காரு போல இருக்கு. இப்போ நான் நம்புறேன், வெங்கண்ணாவுக்கு படிக்க தெரியாம இருந்திருக்கலாம். இவரோட அருளால மட்டும்தான் அவன் படிச்சிருக்க முடியும். அவருக்கு செஞ்ச பாவத்துக்கான பிராயச்சித்தத்தை நான் தேடி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. அதோட வெங்கண்ணாவை அழைச்சு தன்னோட முடிவையும் தெரிவிச்சு, நான் செஞ்ச பாவத்துக்கான தண்டனையா, அதுக்கான பிராயச்சித்தமா என்னோட முடிவை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு அதுக்கு நீ சம்மதிக்க வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டு உருகி போன திவான் வெங்கண்ணா ராகவேந்திர சுவாமிகள் நம்ம நவாபையே மாத்திட்டாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டு ராகவேந்திர சுவாமிகள் கிட்ட கண்டிப்பா சம்மதம் வாங்கிடணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அவர் இருக்க இடத்துக்கு போறாரு. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த கதையை தொடர்ச்சி அடுத்த வீடியோல பார்க்கலாம்.